ஹல்லேலூயா. சாரி ஃபார் தி டிலே. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காய் நன்றி ராஜா. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக. உம்முடைய அன்பிற்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுக்கான இன்றைய வார்த்தையை நீர் தருவீராக. வந்த வண்ணமாக நம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் தைரியத்தோடும் பலத்தோடும் இந்த உலகத்தை சந்திக்கத்தக்கதாக நாங்கள் போக நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபையினாலே மூடிக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். உற்சாகமாய் உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர் என்ற பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலை விழுந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் வந்து சேரும். ஆமென். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் வந்து சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பார், கல்லை பிளந்து தண்ணீர் தருவார். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், அவர் ஒருவரே. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். ஆமென். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். என் இயேசு ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை,
நீரே பெரியவர். ஆமென். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு உதவி தேவையில்லை. அவருடைய கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்க வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சிங்க கவியிலே போட்டால் அவளுக்கு உதவி தேவையில்லை. சிங்கத்தின் வாயை கட்டி வைக்க அவரால் கூடும். ஹல்லேலூயா. நாம் நெருப்புக்குள்ளே நடக்கும் பொழுது அவருக்கு உதவி தேவையில்லை. நம்மளோடு கூட சேர்ந்து அவர் நடப்பார். நம்மை அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் போன வாரம் பாடின அந்த பாடலை பாடுவோம். உற்சாகமாய், சந்தோஷமாய், தைரியமாய், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன், என்னை நேசிக்கிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உற்சாகத்தோடு தைரியத்தோடு நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ அது சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ அது சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. தேவ ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இயேசு ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதமாக செய்பவர், ஆமென். அதிசயமாய் வழி நடத்துவார். எனக்கு அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ அது சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். ஆமென். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். ஓ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அது சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
சூழலிருப்போம், என் இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற அந்த தேவனை ஆராதிப்போமா? குரலை உயர்த்தி அவரை ஆராதியுங்கள். எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் மனக்கண்களை தரக்கட்டும். கர்த்தரை ஆராதியுங்கள். முழு உள்ளத்தோடு அவரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்களோடு இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை அன்பை எண்ணி நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. எங்களோடு இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை கைவிடுகிறதே இல்லை உமக்கு நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். யாக்கோபின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் அப்படியாகவே ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர் ராஜா. We worship you Lord. We worship you Lord. O Rabasia Karabashie Tiri Halabarabati Rabarabati. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவராக இருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் என் தேவன் ஆமென், எனக்கென்றும் துணையவரே ஆமென், என்னாலும் நடத்துவாரே. சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. நீர் ஒருவரே அப்பா, என்னாலும் நடத்துவாரே. எனக்கேதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஆமென். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. நீர் ஒருவரே அப்பா, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. ஆமென். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நான் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமாண்டவரே, நீர் என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என்
ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. ஆமென். நேசித்தவர் என்னை அவர் நம்மை வெறுப்பதே இல்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. ஆமென். நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நான் நம்புவேன் இறுதி வரை. நான் அவரை மாத்திரம் நம்புவேன் இறுதி வரை. ஆமாண்டவரே, நான் நம்புவேன் இறுதி வரை. 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 ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறோம் அப்பா. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆமாண்டவரே, என் யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஓ யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. அவன் நான் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பார். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். அவரை ஆராதிப்போமா? ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒருவருக்கே அப்பா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. அவரை பார்த்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை தனியாக விடாதவரை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. குரலை உயர்த்தி அவரை ஆராதியுங்கள். கண்களை மூடினவர்களாய் எதையும் பார்க்க வேண்டாம், அவரை ஆராதியுங்கள். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவரை ஆராதியுங்கள் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஓ ரிகாசி ஹரமோ அதியர பாஷி ஹரபரபாத்தி ஓ
ரபாரி பாக்கியரே ஹாசியா திரர பாலாசனா. உமக்கு நன்றி ராஜா. Oh, we worship you, Lord. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் ராஜா. உம்மை போல யாருண்டு அப்பா? ஒருவரும் இல்லை அப்பா. நீரே பெரியவர். உம்மை போல் யாருண்டு? ஒருவரும் இல்லை அப்பா. என் இதயம் கவர்ந்த இயேசுவைப் போல் இவ்வுலகில் எங்கு தேடினாலும் நான் காணேன். உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு? ஒருவரும் இல்லை அப்பா. என் இதயம் கவர்ந்த இயேசுவைப் போல் இவ்வுலகில் எங்கு தேடினாலும் நான் காணேன். உம்மை போல் யாருண்டு? இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். உம்மை போல் யாருண்டு என்று. உம்மை போல் யாருண்டு? ஆமென். என் இதயம் கவர்ந்த இயேசுவைப் போல் இவ்வுலகில் எங்கு தேடினாலும் நான் காணேன். உம்மை போல் யாருண்டு? ஆவியானவரை கேளுங்கள். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, என் துணையாளரே, எங்களை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளமே துணையா நீங்க வர வேண்டும். ஓ நல்லவரே, வல்லவரே, ஐயா வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரை நீர் வர வேண்டும் அப்பா. தெய்வமே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளம் ஏசுதையா, நீர் வர வேண்டும். ஓ நல்லவரே, வல்லவரே, ஐயா வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே, சகலமும் படைத்தவரே. ஓ எஸ் நீர் சர்வ வல்லவரே. ஆமாண்டவரே, மகிமைக்கு பாத்திரரே, நீர் மங்காத பிரகாசமே. அவரை பார்த்து சொல்லுவோமா? சகலமும் படைத்தவரே, நீர் சர்வ வல்லவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, நீர் மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவை பார்த்து சொல்லுவோம். பிதாவே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்கள் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம், எங்கள் ஆவி ஆனவரே, உம்மை அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவி ஆனவரே, உம்மை
ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தூய ஆவியே, அன்பின் ஆவி, எங்கள் துணையாளர், எங்களை தேற்றும் தெய்வமே, எங்கள் ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளம் ஏங்குதையா, நீர் வர வேண்டும். ஓ நல்லவரே, வல்லவரே, ஐயா வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே, ஐயா வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்பா. எங்கள் மத்தியில் நீர் எங்க இருக்கிற உமக்கு நன்றி ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இப்பொழுது எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளினால், உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளினால் எங்களோடு கூட நீர் பேசுவீராக அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய, உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் ராஜா. எங்களோடு கூட பேசுவீராக, எங்கள் ஒவ்வொருவோடு கூட நீர் பேசுவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய தசம்பாத்திரோட காணிக்கையும் செலுத்திட்டு நீங்கள் அமரலாம். இப்பொழுது பாஸ்டர் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்களாம். கரங்களை தட்டி வரவேற்கலாம். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் முழுவதும் நாம் இதுவரை இது 3வது வாரம், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். ஆமென். அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று அறிந்து இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து நம் மூலமாய் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கடினம் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை தங்களுடைய அனுதின வாழ்வின் தேவனாக அவர்கள் ருசி பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்களே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவம்னா என்ன தெரியுமா? உபத்திரவம்னா துன்பத்தை விட ஒரு 2 டிகிரி மேலே, கரெக்டாக? அதுக்கு தானே பேர் உபத்திரவம். உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். யாருக்காக கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார்? நமக்காக. எனவே திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற நாம் வாழ்வில் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்வில் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது இது ஏன் வந்தது என்று கேள்வி கேட்கிறதை காட்டிலும்
இந்த சூழ்நிலைகளுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த தலைப்பில் தான் நாம் இந்த மாதம் முழுவதும் பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் நாம் மட்டும் அந்த சூழ்நிலையை சந்திக்கவில்லை, நம்மோடு கூட சேர்ந்து நமக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் அந்த சூழ்நிலையை சந்திக்கிறார். அல்லேலூயா. யுத்தம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. எனவே யார் நம்முடைய யுத்தத்தை செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். இந்த தலைப்பில் இன்று 3வது தலைப்பை பார்க்க போகிறோம். முதல் வாரம் என்ன தலைப்பை பார்த்தோம்? முதல் வாரம் என்ன தலைப்பை பார்த்தோம்? நம்முடைய காத்திருப்பின் காலம் முடிந்தது. யுவர் வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர். பரிசுத்த ஆவியானவர் மழையை போல பொழியப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய காத்திருப்பினுடைய காலம் முடிவுக்கு வந்தது. இதைத்தான் நாம் 1வது வாரத்தில் நம்ம பார்த்தோம். 2வது வாரம் என்னத்தை பார்த்தோம்? எழுதணும், இல்லைன்னா மனசில் வச்சுக்கணும். அல்லாட்டி இவ்வளவு அரிய செய்திகளை கொடுப்பது அது வீணாயிடும். ஒரு சின்ன பேப்பரில் எழுதிக்கிட்டிங்கன்னா அது மறக்காது. போன வாரம் என்ன பார்த்தோம்? இல்லை, தலைப்பை சொல்லுங்க. ரொம்ப அட்ராக்டிவான தலைப்பு. யாரை பற்றி எடுத்தாங்க பாஸ்டர்மா? சொல்லுங்கள். தாவீதை பற்றி தான் 3 வாரம் பார்க்குறோம். முக்கியமாக எதை பார்த்தோம் போன வாரம்? மேற்கொள்ளுதல் இல்லை, பிலிஸ்தியனை கொல்லுங்கள். ஆமென். கடந்த வாரம் அதை தானே பார்த்தோம், கில் பிலிஸ்டியன். இது நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசிக்கப்பட வேண்டும் என்றையும் பாஸ்டர்மா தெளிவாக சொன்னாங்க. பல சூழ்நிலைகளில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? வாழ்க்கையில் நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்குறோம், அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறோம், அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் அடங்கி இருக்குது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? அதை விட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம், இல்லைங்களா? அப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பிரச்சனை திரும்பி எழுந்து நிற்கிது. தாவீது என்ன பண்ணுறான்? கோலியாத் கீழே விழுந்துடுறான். அடித்த கூழாங்கல் அவனுடைய நெத்தியில் பதிஞ்சு அவன் கீழே விழுந்துடுறான். அதோட தாவீது விட்டானா? அதுதான் போன வாரம் திரும்பவும் பாஸ்டமாக சொன்னாங்க. அவன் கீழே விழுந்த உடனே பிலிஸ்தியர் என்ன பண்ணலை? ஓடலை. பிரசங்கத்தில் நீங்கள் எதை மறந்தாலும் அந்த பஞ்ச், உலக வாழ்த்தில் சொன்னால் பஞ்ச் டயலாக மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அதாவது அந்த கோலியாத் கீழே விழுந்த உடனே பிலிஸ்தியர் ஓடினாங்களா? ஓடலையா? எவனோ ஓடலை. எப்போ ஓடனா? தாவீது ஓடி அந்த கோலியாத்தின் பேரில் நின்று அவனுடைய பட்டயத்தையே எடுத்து அந்த கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை அப்படி தூக்கி காமிச்ச உடனே தான் பிலிஸ்தியர்லாம் என்ன பண்ணாங்க? ஓடினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்பான், கொஞ்ச நாள் பதுங்கி இருப்பான். அவனை முழுமையாக விரட்டலைன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவான்? எழுந்து நிற்பான். இந்த ஃபன் சிட்டியெல்லாம் யாருன்னா போயிருக்கீங்களா? போனது இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு சுத்தியல் மாதிரி கொடுத்துருவான். நிறையா தவளை மாதிரி வெளியில் இருக்கும். அதை தலையில் அடித்த உடனே அது என்ன பண்ணும்? உள்ளே போயிடும். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும்? வெளியில் வரும். வெளியில் வரும்போது திருப்பி அடிக்கணும். அது ஃபன் சிட்டி இல்லை.
ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையுடைய அடிச்சுவடு கூட இல்லாத வரை நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். அதற்கு எதிராக போராடணும். ஆமென். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பரவாயில்லைங்க, இப்போ பரவாயில்ல. ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. எல்லாத்தையும், அதாவது சத்ருவானவனை முழுமையாக அடித்து வெளியில் துரத்தி அவனை அதான் எந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோமோ அந்த பிரச்சனையினுடைய மூலத்திற்கு நாம் கடந்து சென்று அதை வெளியில் எடுக்கணும். ஆமென். அது வரையில் நம்ம ஜெபம் பண்ணணும். சைலண்ட் ஆகிடுச்சேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஆமென். அதுதான் போன வாரம் கேட்டோம். நல்ல அழகாக கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்க, பட் பாயிண்ட்டை பிடிச்சிக்க மாட்டேன்றீங்களே. கில் த பிலிஸ்டியன். பிலிஸ்டியன் ஹஸ் ஃபாலன். அந்த பிலிஸ்தீன் கீழே விழுந்து போனான். ஆனால் அவனை கொல்லாமல் இருந்தால் அவன் என்று வேண்டும் என்றாலும் எழும்புவான். ஆமென். எனவே அவன் என்ன பண்ணணும்? முழுமையாக கர்த்தர் சிலுவையில் அவனை தோற்கடித்தார். அந்த முழுமையான வெற்றியை நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளில் நிலைநாட்ட வேண்டும். ஸோ முதல் வாரம் பார்த்தோம், இது ரட்சிப்பினுடைய காலம். நோ மோர் வெயிட்டிங் டைம். நம்முடைய காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வந்தது. ரெண்டாவது வாரம் பார்த்தோம், பிலிஸ்தியனை நம்ம என்ன பண்ணணும்? கொல்லணும். ஆமென். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட் பண்ணி, கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு விட்டுறக்கூடாது. ஆமென். தொடர்ந்து அந்த பிசாசு நம்முடைய பரம்பரையிலிருந்தே அது வெளியில் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். மூன்றாவது இன்று நம்ம பார்க்க போகிறது, கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஸோ டெவில் இஸ் கோயிங் டு த்ரோ ஒன் சேலஞ்ச் ஆஃப்டர் அனதர் சேலஞ்ச். இந்த உலகத்தில் வாழ்கிற பரியந்தம் ஏதாவது ஒரு சூழ்நிலையை சத்ருவான உருவாக்கி கொண்டே இருப்பான். ஸோ நெவர் டேக் இட் லையிங் டவுன். ஒரு தடவை எல்லாரும் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் கடவுள் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்குறான். எனக்கு இந்த மாதிரி புருஷனை கொடுத்துருக்குறான், எனக்கு இந்த மாதிரி பிள்ளையை கொடுத்துருக்குறான் சொல்கிறாங்கள்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுத்துருக்குறான். கர்த்தர் உனக்கு அந்த வியாதியை கொடுக்க அவர் கல்வாரி சிலுவைக்கு கடந்து போக தேவையே இல்லை. அல்லேலூயா. ஸோ சத்துருவானவன் சூழ்நிலைகளை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நெவர் நெவர் லெட் த ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப் கோ அன்சேலஞ்ச்ட். நெவர் அக்செப்ட் இட். நெவர் அக்செப்ட் இட். வாழ்க்கையில் நமக்கு எதிராக போடப்படுகிற காரியங்கள் ஒருபோதும் அது என்ன செய்யப்படக்கூடாது? அதை கண்டுக்காத விட்டுறக்கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும்? சேலஞ்ச் பண்ணணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ நீட் டு சேலஞ்ச், யூ நீட் டு சார்ஜ். ஆமென். போலீஸ்காரங்க பாருங்கள், ஏதாவது ஒரு ஆம்புஷ்குள்ளே போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு குரல் கொடுப்பாங்க இல்லைங்களா, வெளியில் வான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. ஆமென். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணணும். எல்லாருக்கும் கஷ்டங்க, பொருளாதாரமே சரியில்லைங்க, பொருளாதாரமே சரியில்லை. சரி, பசி யாருக்கு எடுக்குது? இப்போ யாருக்கு சாப்பாடு வேணும்? எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், நமக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கு வேணும். அப்போ யார் சண்டை போடணும்? நான் தான் சண்டை போடணும். ஆமென். எனக்கு வெற்றி வேணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் தான் சண்டை போடணும். ஆமென். கதைகளை பேசுவதனால மற்றவங்களுக்கு நடந்தது தான் எனக்கு நடக்குது அப்படின்றதுனால நம்முடைய பிரச்சனைகள் தீராது. விசுவாசிகளாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம யுத்த வீரர்கள். பவுல் சும்மாவை எழுதினார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? விசுவாச வாழ்க்கைன்னா, மெதுவாக சொல்கிறீங்க பாரு, பயமாக இருக்குதா? விசுவாச வாழ்க்கைன்னா என்னது? போராட்டம். பல சமயத்தில் நம்ம பெரிய போராட்டத்தை தான் போராட்டம்னு யோசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்.
நீ என்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, நீ அறிந்தோ அறியாமலையோ நீ போராட்டத்தில் குதிச்சிருக்கிற. கரெக்டா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? உலகம் எல்லாம் ஒரு சைடாக போயிட்டு இருக்குது, நம்ம அதுக்கு எதிர் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்குறோம். அது போராட்டமா போராட்டம் இல்லையா? அது போராட்டம் தான். ஸோ வென் யூ பார்ன் இன் டு த கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தில் நீ என்று மறுபடியும் பிறந்தாயோ அன்றையிலிருந்தே நீ போராட்டம் வரல, நீ போராட்டத்துக்கு உள்ளதான் பிறந்திருக்கிற. ஒரு நாள் கர்த்தரை நீ சந்திக்க போவாய். அப்போது இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் என்ன உண்டு? முடிவு உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டுங்க? உபத்திரவம், போராட்டம் உண்டு தான். ஆமென். ஆனால் அந்த போராட்டத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணாத போகக்கூடாது. ஆமென். ஒரு உதாரணத்துக்கு தயவு செய்து அது அப்படியே நான் சொல்கிறது, சின்ன பசங்களை பார்த்துருக்கீங்களா? ஒண்டிக்கு ஒண்டி வரியாடான்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாருன்னா பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூலில் படிக்கும்போது பண்ணியிருக்கிறீங்களா? இப்போ தான் எல்லாம் சிரிக்கிறீங்க பாருங்கள். அந்த மாதிரி, அதாவது அவன் என்ன பண்ணக்கூடாது? நம்மளை டச் பண்ணிட்டான்னா, சொல்லுங்கள், நம்மளை டச் பண்ணிட்டானா சாத்தானை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் தாவீது செஞ்சான். வேதம் சொல்லுகிறது, அந்த 1 சாமுவேல் 17வது வசனத்தில் தாவீதனுடைய ஆட்டிடியூட்லேருந்து சிலதை நாம் கற்றுக்கொண்டு நாம் என்று கடந்து செல்வோம். 28, 29, 30 வசனங்கள், அதே 17வது அதிகாரம். ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ம் ம் ஆமென். பாருங்க, இப்போ என்ன நடக்குது? தாவீது ஸ்விக்கி இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? இந்த சாப்பாடை போய் டெலிவர் பண்ணிட்டு வான்றார். இவன் ஜஸ்ட் டெலிவரி பாயா அவங்க அண்ணனை பார்க்க போகிறான், அண்ணன்மாரை பார்க்க போகிறான். அவனுக்கு தெரியுமா அவன் வந்து அங்கே சண்டை போட போகிறான், இல்லை கோலியாத்தை மீட் பண்ண போகிறான்? இதெல்லாம் அவனுடைய பிளானில் இல்லவே இல்லை. ஆமென். அவன் ஜஸ்ட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த அந்த உணவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரரை பார்க்க வந்திருக்கிறான். அப்போது அவனை பார்த்த உடனேயே எலியாபுக்கு என்ன வருது? கோபம் வருது. நான் கேட்குறேன், பாஸ்டர் நீ கொஞ்சம் பர்சனலாக தான் பேசுவேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எத்தனை பேருக்கு உங்களை பார்த்தா கோபம் வருது? உங்களை பார்த்தா யாருக்குமே கோபம் வரலையா? வருதா வரலையா? வருது. ஏன் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வருது? அதுதான் தப்பு. உலகத்தில் ஒரு ஆவி இருக்குது, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வசிக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வசிக்கிறபடியினால இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு விரோதம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் நம்ம எதில் இருக்கிறோம்? வின்னிங் டீமில் இருக்கிறோம். ஆமென். நல்லா பாருங்கள், வீட்டில் ரட்சிக்கப்படாத 2 பேர் இருக்கட்டும், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை பார்த்தா அவங்களுக்கு என்ன வருது? கிண்டல் பண்ணுவாங்க, கோபம் வரும். உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு கோபம் வருதா வரலையா? ஆமாங்க. இந்த எலியாபுக்கும்
தாவீதை பார்த்த உடனே கோவம், அது தமிழில் சொல்லணும்னா அப்படியே எரிஞ்சுக்கிட்டு வருதுன்னுவாங்கல்ல, பத்திக்கிட்டு வருது, எரிஞ்சுக்கிட்டு வருதுன்னுவாங்கல்ல. ஏன் தெரியுமா? தாவீது ஒரு சாதாரண பையன். பாருங்க, சாமுவேல் சவுல் கர்த்தருடைய நியமத்திலிருந்து கீழே விழுந்த உடனே கர்த்தர் சொல்கிறார், நான் எனக்கென்று இன்னொரு மனுஷனை இந்த இஸ்ரவேலுக்கு மேலாக நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். நீ போப்பா, கையில் இந்த எண்ணெய் குப்பியை, அபிஷேக எண்ணெயினுடைய குப்பியை எடுத்துக்கிட்டு போ, நேராக யாருடைய வீட்டுக்கு போ? ஈசா, அதாவது இங்கிலீஷில் ஜெஸ்ஸி அப்படின்வாங்க, ஜெஸ்ஸியோடைய வீட்டுக்கு போ, ஈசாயுடைய வீட்டுக்கு போன்றாங்க. தாவீது இப்போ ஈசாயுடைய வீட்டுக்கு வந்துட்டார். சாரி, மன்னிக்கும், சாமுவேல் இப்போது ஈசாயுடைய வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ ஈசாய் கேட்குறாரு, நீ நன்மையாக தான் வந்தீரா? ஆமாம், நான் நன்மையாக தான் வந்திருக்கேன். உன்னுடைய பசங்களெல்லாம் கூப்பிடு, ஒவ்வொருத்தர கூப்பிடு, அதில் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் சொல்லுவார் என்று சொல்லுகிறார். அப்போ முதல்ல வந்தவன் யாருன்னா, வீட்டில் போய் படித்து பாருங்கள், முதல்ல வந்தவன் இந்த எலியாப். இந்த எலியாப் எப்படி இருந்தான் தெரியுமா? சாமுவேலே அவன் சாப்பிட்டான். ஆள் எப்படி இருந்தான்? நல்லா நெட்டையாக, வரும்போதே ராஜ கம்பீரமாக வந்தான். எப்படி வந்தான் சொல்லுங்க? சாமுவேல், அதாவது பழைய ஏற்பாட்டில் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவனே அடாடாடா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்பா ராஜா வரான். இவன் ஏன்னா வந்தது அவ்வளோ ராயலாக வந்தான். அப்போது என்ன பண்ணியிருப்பான்? சாமுவேலே சாப்பிட்டான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவன் கிடையாதுன்றார். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அப்போது ஒவ்வொரு மகனா ஜெஸ்ஸி, அதாவது ஈசாய், சாமுவேலுக்கு முன்னால் பெரேடு பண்ணுறான். இவனாக இருக்குமோ, இவனாக இருக்குமோ, இவனாக இருக்குமோ சொல்லி 6 பசங்களையும் தனக்கு முன்னாக அவன் ஈசாய் சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வருகிறான். கர்த்தர் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த வீட்டில் 7வது ஒரு பையன் இருக்கிறான். அவன் யார்? அவன் தாவீது. அவன் எங்கே இருக்கிறான்? மலையில் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அதாவது உன்னுடைய குமாரர் எல்லாரையும் கொண்டு வந்து சாமுவேல் சொன்னப்போ, தாவீதனுடைய சொந்த தகப்பனாரே தாவீதை ஒரு கேண்டிடேட்டாக மதிக்கலை. கரெக்டா? அல்லாட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தீர்க்கதரிசி வராரு, போய் நல்லா குளிச்சுட்டு தலையிலலாம் எண்ணெய் வச்சுட்டு வாடா சொல்லியிருப்போம். இவன் என்ன பண்ணாங்க? அப்படியே விட்டாங்க. அவங்க அப்பாவே என்ன யோசித்தார்? இவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நம்ம சொல்கிறோம்ல, படிக்கலைன்னா டேய் மாடு மேய்க்க போடான்ட்டு. அவன் போய் என்ன மேய்ச்சின்னு இருக்கிறான்? மாடு மேய்ச்சின்னு இருக்கிறான். அவனை கூப்பிடக்கூட இல்லை. ஆனால் தாவீது, சாமுவேல் சொல்கிறாரு, நான் அவனை பார்க்காத நான் உட்கார மாட்டேன். அப்புறம் தான் அவனுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, போய் அவனை கூட்டுவான்ட்டு. அவன் எப்படி வரான்? நேராக வரான். பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பான்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே வரான். ஆடு மேய்ச்சிட்டு வந்தால் என்ன ஸ்மெல்லு வரும்ன்ட்டு ஆடு மேய்ச்சி பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே உள்ள வரான். கர்த்தர் சொல்கிறார், இதோ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டு என்னுடைய இருதயத்திற்கு ஒத்த மனுஷன் வராப்பார். கர்த்தரோ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போது பாருங்கள், அப்போ எலியாபு சின்ன பையன் இல்லை. இப்போ இந்த அதே தாவீது யுத்த காலத்தில் பார்க்குறான். அப்போ எலியாபுக்கு என்ன ஓடி இருக்கும்? டேய், இவன் தாண்டா தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். இந்த உலகத்தில் ஏன் உங்களையும் என்னையும் பார்த்தா அநேகருக்கு கிண்டலாகவும் கேலியாகவும் கோபமாகவும் இருக்குது தெரியுமா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் பேரில் இருக்குது. முதல் வாரத்தில் சொன்னேன், ஏன் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும்? ஒன் ரீசன் இஸ் தட் யூ ஆர் chosen by God.
ஒரு மிக முக்கியமான காரணம், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்போது அந்த எலியாபுக்கு ஏன் கோபம் வருது? என்னதான் தெரிந்தெடுப்பார் சாமுவேல் யோசித்தோம், ஆனால் இந்த பொடி பையனெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதனால காரணமே இல்லாமல் என்ன பண்ணுது சொல்லுங்க, கோபம் வருது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மக்கள் நமக்கு எதிராக கோபப்படும் போது தயவு செய்து அதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதுதான் நடந்தது. See this clash not between people, it is a clash between the chosen and the not chosen. இந்த உலகத்தில் நம்மை காரணமில்லாமல் மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அது நமக்கு எதிராக காட்டப்படுகிற கோபம் அல்ல. இது இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களுக்கும் இடையில் நடைபெறுகிற ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். Never think that you will be able to quench that anger. அந்த கோபத்தை நீங்கள் பேசி சமாளிக்கலான்ட்டு தயவு செய்து முடிவெடுக்காதிருங்கள். அந்த கோபம் அது மனுஷனுடைய உணர்வு அல்ல, மனுஷனின் மூலமாய் வெளிப்படுகிற ஆவிகளினுடைய வெளிப்பாடு. ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சதுன்ற கை தூக்குங்க. ரெண்டாவது பாருங்க, அப்புறம் என்ன சொல்கிறான்? கோபம் கொண்டு என்ன சொல்கிறான்? நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார்கிட்ட விட்டுட்டு வந்த? யுத்தத்தை பார்க்கவே வந்தாய். உன்னுடைய துணிகரத்தை நான் அறிவேன், உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரத்தையும் நான் அறிவேன். பாருங்க, அவர் எதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு, எதெல்லாம் அவங்க அறிஞ்சிருக்கிறாரு? துணிகரமாக, அப்புறம் இருதயத்தினுடைய அகங்காரம். நல்லா நீங்கள் கர்த்தருக்கென்று நின்று பாருங்கள். உங்களை இந்த உலகம் பெருமைக்காரன் சொல்லனா கேளுங்க, அப்புறம் ஏட்ட கேளுங்க. ஓவராக பண்ணிக்கிறான், ஓவராக அலட்றான்னு சொல்லனா நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்க. அதே தான் அவங்க அண்ணன் சொல்கிறான். ஆமென். இந்த உலகம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ அக்யூசேஷன். இந்த உலகமே குற்றம் சுமத்துகிறதுல தான் தன்னுடைய கதையை நடத்திக்கிட்டு இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம என்ன கேட்டு கேட்டு வளர்ந்துருக்குறோம். நம்மளை அறியாதையே நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோம். ஆமென். நீ ஒன்றுத்துக்கு லாயக்கில்லை, கரெக்டா? கணக்கு உனக்கு வரவே வராது. ஒரு ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு குரூப்பில் பாஸ் பண்ணாத, ஃபஸ்ட் குரூப் படிக்க முடியாதவன்லாம் ஒரு படிப்பா? ஏன்னாங்க உலகத்தில் இதெல்லாம் கேட்டிருக்கிறோமா? கேட்டது இல்லையா? அப்போ உலகத்தில் நம்மளை தொடர்ந்து, அதாவது சின்ன வயசுலேருந்து நம்மளை என்னவே பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருக்கிறாங்களா? என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம இதில் தேர்னவங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களா? எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க பாருங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் நல்லவங்களா இருக்கலாம், முதல்ல மொத்தமாக உட்கார வச்சு ஆடு மாடு மாதிரி உட்கார வச்சு ஒரு லெக்சர் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவாங்க. ஒரு 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 அட்டையை கையில் வச்சுக்கிட்டு, உன் பிள்ளை இதில் சரியில்லை, உன் பிள்ளை இதில் படிக்கணும், உன் பிள்ளை இதில் சரியாக மார்க் வாங்கலை, சரியாக கவனிக்கலை, சரியாக ஸ்பெல்லிங் எழுதுறதில்ல, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா?
சொல்லியிருக்காங்களா, சொன்னது இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க. ரூத் 3ஆவதோ 5ஆவதோ படிக்கும் போதுன்னு யோசிக்கிறேன். ஸோ நான் போனேன், என்னை தனியாக கூப்பிட்டு எல்லோரும், அதான் முதல் ஜென்ரல் செஷன் முடிவு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, உங்கள் பொண்ணுக்கு மேத்ஸே வரலைங்க, முதல்ல கவனம் இருந்தேன். திரும்பவும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மேத்ஸ் வரவே இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக மேத்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்போது நான் கவனம் தான் இருந்தேன். கடைசியில் மேத்ஸு வரலைன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. நான் சொன்னேன், டீச்சர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் யூ டு லிசன் சர்டன் திங்ஸ். மேத்ஸை பற்றி சொன்னீங்க, ஓகே. என் பிள்ளை முன்னேறவே முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மேத்ஸ் மட்டுமே மனுஷனை முன்னேற்றணும்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் முன்னேறி போயிருப்பாங்கங்க. என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கர்த்தருடைய கையில் இருக்குதுன்னு. அது வரைக்கும் நான் ரொம்ப தாழ்மையாக தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா நிமிர்ந்து கையை நல்லா கட்டிக்கிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அது 1 2 + 3 4 ப்ளஸ் இதை கம்ப்யூட்டரில், இதை கால்குலேட்டரில் அவளை அடிக்க தெரிஞ்சால் அந்த மேத்ஸ் அவளுக்கு போதுங்க. அந்த டீச்சருக்கு அப்படியே என்னமோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. உடனே நேராக எழுந்துச்சு பிரின்ஸிபல்கிட்ட போச்சு. பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. பிரின்ஸிபல்கிட்ட போனேன், அதே கதையை தான் சொன்னேன். ஏன்னா மேத்ஸ் இல்லைன்னா லைஃபே முடிஞ்சிருச்சுன்னா. கடைசியில் வேறு வழி இல்லாத சொல்லிட்டேன், நாங்கள் வீட்டில் மேத்ஸ் சொல்லி கொடுக்கணுன்னா நான் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப தேவையில்லை. என் பிள்ளை மேத்ஸ் படிக்கலைன்னா அதுக்கு மேத்ஸ் டீச்சர் தான் காரணம், அந்த மேத்ஸ் டீச்சரை கூப்பிடுங்க. அவ்வளவுதான். பிச்சு ஸ்கூலே ஒரே. பட் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அந்த கேவியில் அந்த சமயத்தில் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். நீங்கள் அதனால் போய் அதையே செஞ்சிடாதீங்க. அதனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் அவ்வளோ கோவம் வருது. ஆனால் வாய மூடின்னு எல்லாம் கவனிந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு எந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் நான் போனதே இல்லை. கடைசியாக ஜேசன் ஹோல் சவுத் இந்தியாவில் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டில் வந்து அவன் அவார்டு வாங்கினது கூட நான் போகல. ஏன்னா அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன், இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூலுக்கு எதுவுமே என் பையனோ என் பொண்ணோ எதுக்கு லாயக்கில்லைன்னு சொல்ல தான் இருக்கிறாங்களோ ஒழிய லாயக்கு இல்லாதவங்கள லாயக்காக மாற்றுறதுக்கு இந்த நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை. ஆமேன். எவ்வளோ பேர் என்னோட அக்ரி பண்ணுறீங்க? நம்மளை அப்படி தான் சொல்லுவாங்க. சும்மாவே எங்கே இருந்தோ வருவாங்க. என்ன பிரதர் திடீர்னு கருப்பாயிட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறேங்க, அதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கருப்பாக இருந்தேன்னு சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. அதை பாருங்கள், அக்யூசேஷன் வந்து மீனிங்லெஸ் அக்யூசேஷன். டோன்ட் டேக் இட் ஜஸ்ட் லைக் தட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஆர் கனெக்டட் வித் த ஜாய் ஆஃப் த லார்ட். தேவனுடைய மகிழ்ச்சியோடு கூட நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை நம்ம எடுத்துட்டாங்கன்னா, அந்த மகிழ்ச்சியை எடுக்கிறதுக்கு தான் சாத்தான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவான். திடீர்னு சொல்லுவாங்க, ஒல்லி ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா காற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கிறான்வாங்க. கேட்டிருக்கீங்களா? திடீர்னு சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ தடி ஆகிட்டீங்க. அப்போ என்ன சொல்வீங்க? எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ஃபிகரோ அதே மாதிரி ரவுண்டும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபிகர் தான். கரெக்டா? என்னங்க சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ? டோன்ட் பாதர் அபவுட் வாட் பீப்புள் ஆர் டெல்லிங். ஆமென். தெளிவாக நான் சொல்கிறேன், நம்முடைய வீக்னஸில் தான் உலகம் நம்மளை வழி நடத்த பார்க்குது. ஆமென். That world wants to lead you telling or hitting us in our weakness. உனக்கு எது நெகட்டிவ் பாயிண்ட்,
உனக்கு எது வீக் பாயிண்ட்னு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் இந்த உலகம் அடிக்கும். ஏன்னா அப்போ தான் நீ உலகத்தை பின்பற்றி போவன்றதுனால. ஆமென். டாக்டர் சொல்கிறாரு ஸ்லிம் பண்ணுறது நல்லதுன்னு. ஸ்லிம் பண்ணுறது மெடிக்கலாக நல்லது. மற்றவன் நம்மளை குண்டாக இருக்கிறேன் ஒல்லியாக இருக்கிறேன் அதை சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? இட் இஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். ஆமென். யுவர் சைல்டு ஸ்டடீஸ், உன்னுடைய பிள்ளை ஆர்ட்ஸ் படிக்குதோ, டிராயிங் படிக்குதோ, இன்ஜினியரிங் படிக்குதோ, அது உன்னுடைய பிள்ளைக்கும் உனக்கு நமக்கும் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி ஐயோ இன்ஜினியரிங் படிக்கலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்ஜினியரிங்கில் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்ல தைரியம் வேணும். பாருங்க, தாவீது கடைசி பையன், முதல் பையன் எலியாப். அவன் வாயை திறந்து சொல்கிறான், நான் என்னத்தை அப்படி கேட்டுட்டேன்ட்டு நீ என்ன பண்ணுற? என்ன 30வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? இல்லை அதுக்கு முன்னால் 29வது வசனத்தில் அப்படின்னா என்ன கேட்குறான்? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? மெனி டைம்ஸ் யூ நீட் டு சேலஞ்ச். See, when there is a goodness of God, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய நன்மையை இந்த உலகம் குறைவாகத்தான் பேசும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை தடவை உன்னுடைய பிள்ளையை பற்றி ஐயோ அது படிக்கலையா, ஐயோ அந்த கோர்ஸில் சேரலையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. I have given him or her an opportunity to study or to do what is good in his sight. அப்படின்னு தைரியமாக சொல்ல கற்றுக்கணும். ஆமென். இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணக்கூடாதுங்க? தலையை கீழே போட்டு தொங்கிட்டு வரக்கூடாது. ஆமென். நல்லா கவனிங்க. சத்துருவனுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போடுதல். நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போடுதல். எது நம்மால் முடியாதோ அதை தான் கேட்பாங்க. கலரை உங்களால் மாற்ற முடியுமா? சொல்லுங்க. முடியாது. எவ்வளோ வருஷமாக உடம்பை வளர்த்துருக்குறோம், திடீர்னு உடம்பை குறைக்க முடியுமா? சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறோம். இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. என்னங்க அப்போ பார்த்த மாதிரியே இருக்கிறீங்கண்ணா, அது கூட பரவாயில்ல, அப்போ பார்த்ததை விட இன்னும் தடியாயிட்டீங்கன்னுவாங்க. அவங்க கேட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்? யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. என்னங்க உங்கள் பிள்ளை டாக்டர் கிடைக்கலையா? அவ்வளோதான். இவர் டாக்டர் 5 வருஷம் டாக்டருக்கு படிக்கணும்னா இவர் 5 வருஷம் அதை பற்றி யோசித்துக்கிட்டு இருப்பார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். உன்னுடைய பிள்ளைக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். நீ அந்த விசுவாசத்தில் இரு. அது நீ விசுவாசத்தில் இருக்கிறன்னு தெரிஞ்சுதான் அதை எதிர்க்க, அதை குறைத்து போட, அதாவது தேவனோடு கூட உனக்கு இருக்கிற மகிழ்ச்சியை எடுத்து போட 1008 கதைங்க பேசுவாங்க. ஆமென். அப்போ தாவீது கேட்ட மாதிரி கேட்க கற்றுங்க. ஐ ஹாவ் அ ரைட் டு லிவ். அதுதான் தாவீது சொல்கிறான். நான் என்ன சும்மாவா வந்தேன்? இங்கே கர்த்தர் என்னை அமைச்சிருக்கிறார். அது சொல்லாதான் அவன் சொல்கிறான். இங்கே ஒன்றுமே நடக்கலையா? ஐ ஹவ் ஜஸ்ட் ஆஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடந்துச்சுன்னு தானே நான் கேட்குறேன். அதுக்கு ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு கேட்குறான் அவன். ஆமென். தேவனுடைய பிள்ளைய சில சமயங்களில் உலகம் நம்மை கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம். இதே நீதிமொழிகளுடைய புஸ்தகம் சொல்லுகிறது, மூடனுக்கு ஏற்றபடி அவனுக்கு சில சமயத்தில் நீ என்ன பண்ணணும்? பதில் கொடுத்து தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்க. தாவீதினுடைய when there is a false accusation, especially when it is about your children, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தேவையில்லாத காரியங்கள் பேசப்படும் பொழுது
ஃபஸ்ட்டு டேக் திஸ். நீங்களும் கூட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, என்னங்க அவங்க சரியாகவே படிக்கலைங்க, அவன் +2 சரியாகவே மார்க் வாங்கலை, அவன் மார்க் வாங்கலைன்னா அவருக்கு என்ன வந்துச்சு, அவரை நாளைக்கு வேலை போட்டு கொடுக்க போகிறாரு. ஆமென். அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹவ் கிவன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் யார் ஒப்பு கொடுத்துருக்கிறா? நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அந்த மகிழ்ச்சியை சீர்குலைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கூட நம்முடைய சிந்தையில் சுத்த விடக்கூடாது. நான் சொல்கிற சத்தியம் புரியுதா இன்னைக்கு உங்களுக்கு? யுத்தம் கர்த்தருடையது. நான் ரூத்துடைய அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் மட்டும் சொன்னேன். அவன் மேத்ஸ் படித்தா, எம்பிஏல அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் மேத்ஸ் வரைக்கும் படித்து அதிக மதிப்பெண்களோடு பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். டோன்ட் லெட் த டெவில் ராப். டோன்ட் லெட் த டெவில் ராப். ஆமென். சத்துருவானவன் காரியங்களை திருட அனுமதியாதிருங்கள். இந்த உலகத்தோடு கூட சில சூழ்நிலை, சில காலங்களில் தயவு செய்து ஒத்து போகாதீர்கள். விசேஷித்த விதமாய் உங்களுக்கு அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கைகளை குறித்து யாருக்கும் பேச உரிமை இல்லை என்கிறதை நீங்கள் தெளிவாய் மனசில் வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக வேணாலும் அவங்க இருக்கலாம். They have no right to speak about your children. They have no right to speak about your life. They have no right to speak about the calling with which God had called you. Amen. உலகம் செய்கிறதெல்லாம் அவனை பாரு, இவளை பாரு, இதை பாரு, அதை தான் சொல்லுவாங்க. அதனால தான் சிம்பிளாக இன்றைக்கி மெசேஜ் 2 வரியில் ஞாபகம் வச்சுங்க. வேர்ல்டு வில் ட்ரை டு லீட் யூ பை யுவர் வீக்னஸ். உன்னுடைய பலவீனம் எதுவோ அந்த பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உலகம் உன் தலையில் ஏறி உட்கார்ந்திக்க முயற்சி பண்ணும். World will try to lead you by your weakness, because world wants to follow. You need to follow the world. உலகம், நீ உலகத்தை பின்பற்றி வர வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. உலகத்தில் இருக்கிற ஆவிகள் விரும்புகின்றன. ஆமென். Take your stand. David took the stand. Amen. Understand, God leads by his strength. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் தெரியுமா? அவருடைய பலத்தில் அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். இந்த ரெண்டு லைன் தயவு செய்து மறந்துடாதீங்க. கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்துகிறார்? பை ஹிஸ் ஸ்ட்ரென்த். சொல்லுங்க. அவருடைய பலத்தில், என்னுடைய பலத்தில் அல்ல. யாருடைய பலத்தில்? அவருடைய பலத்தில். அல்லேலூயா. உலகம் என்னுடைய பலவீனத்தை சுட்டி காண்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? பலவீனனே உன்னை பலவான் என்று சொல்லுவாயாக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லப்படுது. பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் எப்பொழுது பலவீனனாய் இருக்கிறேனோ அப்பொழுது எப்படி இருக்கிறேன்? பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை படிப்போமா? 1 கொரிந்தியர் 12 9 10 படிப்போம். Sorry, 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 9 and 12, 9 and 10. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9 10 வசனங்கள். அப்போ வாழ்க்கையில் நமக்கு பலம் குன்றினதாக இருந்தால், ஒருவேளை சில இடத்துல நம்ம டிஸ்அட்வான்டேஜஸாக ஃபீல் பண்ணோம்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? என்னுடைய கிருபை உனக்கு இட் இஸ் சஃபிஷியன்ட். அது போதும். படிப்போம். உன்னுடைய பலவீனத்தில் எது பூரணமாய் விளங்கும்? தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை. when you are weak, God's strength. so God leads by his strength. கர்த்தர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரு? அவருடைய வல்லமை நிமித்தம்.
Amen. Understand the difference. Continue. அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. நான் பலவீனமாக இருக்கும்போது பலமுள்ளவனாக இருக்கிறேன். when I am weak. எப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்? நம்ம பலவீனராக இருக்கும்போது தான். அப்போது பலவீனராய் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது? மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும்? என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்னை என்ன பண்ண போகுது? தாங்க போகுது. அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அதோடு கடந்து செல்லும். படிப்போமா? அடுத்து 20வது வசனம். 30th verse. 30வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 17:30. இதில் 2 காரியம் இருக்கு. யாரை விட்டான் அவன்? யாரை விட்டான்? அவனுடைய அண்ணனை விட்டான். ஆமென். சில சமயத்தில் சில பேரை நம்ம விட்டு ஒழிக்க வேண்டும். ஆமென். எப்போதும் காலையிலையும் சாயந்தரமும் பக்கத்து வீட்டுக்காரன் அதே கேள்வியை கேட்டு நம்மளை போர் அடிக்கிறதில்ல, நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணணும்? அவனை விட்டுறணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங்? இங்கிலீஷில் சொல்லுது he turned away. இவங்கிட்ட நின்று கதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் இல்லாத கதை பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆமென். இந்த உலகத்தில் கர்த்தருடைய அழைப்புக்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, பின்னால் போய் நமக்கு பின்னால் பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்ம நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, நம்ம செய்கிறது விளங்காதவங்க சில பேர் வேறு விதமாக பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களையே போயிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க நமக்காக மாறுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆமென். அவங்களுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ கர்த்தர் அவர்களை மாற்றி கொண்டு வருவார். நான் சொல்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியமான அடிப்படையான காரியம் விசுவாச வாழ்க்கையில். சில விசுவாசிகள் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது கர்த்தருக்கு விருப்பமா? இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? அவன் திரும்புகிறான். அடுத்து என்ன பண்ணுறான்? அவன் என்ன கேட்டானோ அதை மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சிம்பிளாக நான் சொல்கிறேன். எது வரைக்கும் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான்? தாவீதை குறித்து சவுல் ராஜா கேள்விப்படுகிற வரையிலும் அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். இதில் நாம் தெரிந்து கொள்கிறது என்னென்னா, வேதத்தை நம்ம படிக்கணும். போன வாரத்தினுடைய ஃபைனல் சப்ஜெக்ட் வர வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், நம்முடைய சுகத்தையும் வெற்றியை நாம் அறிக்கையிடணும். அதற்கு பின்பதாக ஒன்று நடக்கலைன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் பதில் சொன்னாதான் பிரசங்கத்தை முடிப்பேன் நான். சரியா சொல்லுங்க. இந்த மூணுத்தில் அது முடிஞ்சிருச்சு. திரும்பவும் பைபிளை படிங்க, திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க, திரும்பவும் கன்ஃபஸ் பண்ணுங்க. இன்னும் ஒன்றும் நடக்கலை பாஸ்டர், என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் பைபிளை படிங்க, திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க, திரும்பவும் கன்ஃபஸ் பண்ணுங்க. 100 தடவை நான் பண்ணிட்டேன் பாஸ்டர், 101வது தடவை என்ன பண்ணுங்க? கீப் டூயிங் தட். எது வரைக்கும் பண்ணணும்? ஒரு நாள் இந்த செய்தி
ராஜா கேட்பார், அப்போ ராஜா எழுந்தருளுவார். ஆமென். கர்த்தர் எழுந்தருளுவார். அப்பொழுது அவரை எதிர்க்கிற ஜனக்கூட்டம் சிதறடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரிப்பீட்டட், ரிலன்ட்லெஸ். அதான் இங்கிலீஷில் ரிலன்ட்லெஸ்ன்னு பேர், விடாமுயற்சி. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில 24 hours ஜெபம் பண்ண சொல்லலை. யூ ப்ரே ஃபார் அ திங், இஃப் இட் டஸ் நாட் ஹேப்பன், டோன்ட் ஃபர்கெட் இட். அதை மறந்துடாத, திருப்பி ஜெபம் பண்ணு. ஒரு நாள் ராஜாவுக்கு அந்த செய்தி போகும். அப்போது ராஜா அங்கே அவருடைய தூதர்களை அனுப்புவார். கர்த்தர் அங்கு எழுந்தருளுவார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் தலைகளாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து இந்த செய்தியை 2 வார்த்தையில் நான் முடிக்கிறேன். The world loves to lead you through your weakness. உன்னுடைய பலவீனத்தை வைத்து உலகம் உன் பேரில் ஆதிக்கம் செய்து உன்னை தன்னுடைய வழியில் இழுக்க முயற்சிக்கும். ஆனால் உன் கர்த்தரோ, the Lord is going to lead you by his strength. உன் கர்த்தரோ தன்னுடைய பலத்தினாலே உன்னை வழி நடத்துவார். ஆமென். என்னுடைய பலவீனத்தை குறித்து அவருக்கு கவலையே இல்லை. ஆமென். he is strength. அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையில் அவர் என்ன செய்வார்? நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. எழும்பி நிற்போமா? செய்தி எளிமையாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறவங்க மட்டும் கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் பெரியவர். பாஸ்டர்மா ஜெபித்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். ஓ தேவனே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. ஆராதனைக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய அபிஷேகத்துக்காய் அப்பா, எங்களுக்கு நீர் கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. தேவனே கர்த்தாவே, இந்த நாளிலும் தொடர்ந்து இயேசுவே நாங்கள் யுத்தம் உம்முடையது என்று சொல்லி ஐயா அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனே, இந்த நாளிலும் நீரப்பா இயேசுவே எங்களுக்கு தாவீதை குறித்து அநேக காரியங்களை நீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி. அவனுடைய கர்த்தாவே மூத்த சகோதரன் எலியாபு, தேவனே இயேசுவே அவன் கர்த்தாவே தாவீதின் மீது கோபமாக இருந்தான் அப்பா. அப்படியாக எங்கள் மேல் அப்பா இயேசுவே ஒரு சிலர் கோபமாக இருக்கலாம், இயேசுவே ஒரு சிலர் கர்த்தாவே இயேசுவே வெறுப்போடு கூட இருக்கலாம் தேவனே இயேசுவே. ஏனென்றால் நாங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்பா. கர்த்தருடைய நோக்கமும் சித்தமும் எங்களுக்குள்ளாக நிறைவேறத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தேவனே இயேசுவே. கர்த்தாவே தாவீதுக்கு அவனுடைய சகோதரன் அவனுக்கு மேல் கர்த்தாவே கோபமாக இருந்தான். அப்படியாக எங்கள் மேல் இருக்கிற அநேகர் கோபமாக இருக்கலாம் தேவனே. அந்த எல்லா காரியங்களையும் அப்பா நாங்கள் உம்முடைய பலத்தை கொண்டு மேற்கொள்வோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கோபத்தினால் அப்பா தேவனே கர்த்தாவே தேவையில்லாத அக்யூசேஷன்ஸ் அப்பா எங்கள் மேல் வருகிறது தேவனே. அப்படியாக எங்களை கர்த்தாவே குற்றம் சுமத்தி இயேசுவே எங்களுடைய எந்த ஒரு நாங்கள் சரியாக சென்று கொண்டிருந்தாலும் எங்களுடைய தவறே இல்லை என்றாலும் அப்பா எங்கள் மீது தேவையில்லாமல் குற்றம் சுமத்தி பழி சுமத்தி இயேசுவே எங்களை தகாத வார்த்தைகளை பேசி அப்பா எங்களை ஏளனப்படுத்தி எங்களை பரியாசம் பண்ணி அப்பா தேவனே செய்கிற எத்தனையோ கர்த்தாவே காரியம் எத்தனையோ நபர்கள் அப்பா சத்ருவானவன் இப்படியாக செய்கிறான் தேவனே இயேசுவே. இந்த நாளிலும் உம்முடைய கர்த்தாவே பலத்தை கொண்டு அப்பா கர்த்தருடைய ஆவியின் பட்டயத்தை கொண்டு நாங்கள் முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே என்று நாங்கள் கூறுகிறோம் தேவனே இயேசுவே. உம்முடைய பலன் அப்பா எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் அப்பா பூர்ணமாய் விளங்குகிறது தேவனே இயேசுவே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஐயா தேவனே. எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. நாங்கள் அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தாவை பொருட்படுத்த அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தாவை கேட்டு கேட்டு மனம் சோர்ந்து போவாமல் தேவனே கர்த்தாவே ஒரு குற்ற உணர்வோடு கூட இல்லாமல் இயேசுவே நாங்கள் தாவீது எப்படியாக தேவனே அவன் எழும்பி நின்றானோ எப்படியாக அவன் கர்த்தாவே அந்த வார்த்தைகளை எல்லாம் பொருட்படுத்தவில்லையோ தேவனே அவன் அப்பா இயேசுவே அந்த ராஜாவின் காதுக்கப்பா இயேசுவே அவனுடைய கர்த்தாவே நான் கொல்லுவேன் நான் வெல்லுவேன் என்று சொல்லி சொன்னது எட்டினதோ அப்படியாக நாங்கள் தொடர்ந்து நீர் எதற்காக எங்களை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் தொடர்ந்து அப்பா
இயேசுவே அறிக்கையிட்டு நிறைவேற்றத்தக்கதாக சத்ருவானவனுக்கு பயந்து இல்லாமல் இயேசுவே கர்த்தாவே எப்படியாக தாவீது பதில் சொன்னானோ அப்படியாக நாங்களும் கர்த்தாவே இயேசுவே சத்ருவானவனுக்கு எதிராக பதிலை சொல்ல, மக்களுக்கு எதிராக பதிலை சொல்ல எங்களுக்கு அந்த வேளையிலே ஞானத்தை தாரும் ஐயா, புத்தியை தாரும் அப்பா, விவேகத்தை தாரும் தேவனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அவனிடத்தில் அவன் திரும்பி விட்டான் அப்பா. இயேசுவே அப்படியாக தேவையில்லாத இயேசுவே நபர்களிடத்திலிருந்து, தேவையில்லாத சூழ்நிலைகளிலிருந்து, அசோசியேஷன்ஸ்லேருந்து, ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து இயேசுவே நாங்கள் விடுபடுகிற கிருபை எங்களுக்கு உண்டாய் இருப்பதாக என்று கூறுகிறோம் ஐயா. இயேசுவே தேவையில்லாமல் பிணைப்பட்டு தேவையில்லாமல் அதே இடத்துல இருந்து அவர்கள் சொல்லுகிற அந்த கர்த்தாவே இயேசுவே டிப்ரெஷனான அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இல்லாமல் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நபர்களிடத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் திரும்பி போகிற, அவர்களை விட்டு கடந்து செல்லுகிற இயேசுவே கர்த்தாவே கிருபை எங்களுக்கு உண்டாய் இருப்பதாக, ஞானம் எங்களுக்கு உண்டாய் இருப்பதாக என்று சொல்லி இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ராஜாவுக்கு எட்டினதையா, சவுலுக்கு எட்டினதப்பா, அப்படியாக கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே சத்தம் நாங்கள் இருக்கிற அந்த கர்த்தாவே விடாப்பிடியாய் நான் செய்வேன் என்று சொல்லி அப்பா நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வேதத்தை வாசித்து தொடர்ந்து கர்த்தாவே ஆவியிலே நிரம்பி ஜெபித்து இயேசுவே தொடர்ந்து வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது ஐயா நிச்சயமாகவே கர்த்தாவே சத்ருவானவன் கர்த்தாவே அவன் முறியடிக்கப்படுகிறான், அவன் ஓடி போவான் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். ஏதோ ஒரு முறை படித்து கர்த்தாவே ஒருமுறை ஜெபித்து இயேசுவே கர்த்தாவே அறிக்கையிட்டு தேவனே ஒன்றுமே ஆகவில்லை என்று சோர்ந்து போகாமல் திரும்பவுமாக ஐயா தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் திரும்பவுமாக சோர்ந்து போகாமல் ஐயா உம்முடைய வார்த்தையை படிப்போம், உம்முடைய இயேசுவே நாங்கள் ஜெபிப்போம் ஐயா, உம்முடைய வார்த்தையை அறிக்கையிடுவோம். சத்ருவானவனை வெல்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இந்த வேளையிலும் அப்பா தேவனே கர்த்தாவே அதிகம் கர்த்தாவே இயேசுவே கவலை பாரத்தோடு எனக்கு இப்படியாக சூழ்நிலை நடந்து விட்டதே என்று சொல்லி அப்பா தேவனே கவலைப்பட்டு பாரப்பட்டு கொண்டு இருக்கிற இயேசுவே அந்த எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனும் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று கூறுகிறேன். திரும்பவுமாக பழி சுமத்துகிற, குறை கண்டுபிடிக்கிற, குற்றம் சுமத்துகிற ஆவிகளே வெளியே போய் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஐயா விடுதலை உண்டா இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவனே இயேசுவே கர்த்தாவே கர்த்தருக்குள்ளாக கர்த்தாவே பெலப்படுகிற கிருபை ஐயா, கர்த்தருக்குள்ளாக தங்கள் பலத்தை கர்த்தாவே இயேசுவே பெற்றுக்கொள்ளுகிற கிருபை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளைக்கு சபைக்கு உண்டா இருப்பதாக. ஓ receive your strength in Jesus name, receive your strength in Jesus name, ஓ receive your strength in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ இயேசுவின் நாமத்தினாலே பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்ருவானவன் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதான பலன், ஓ ஹல்லேலூயா, சத்துவம் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாய் இருக்கிறது. எனக்குள்ளாக இருக்கிறவர், நமக்குள்ளாக இருக்கிற தேவன் இயேசுவானவர், ஆவியானவர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து நீரே மகிமைப்படும், மேன்மைப்படும், உயர்ந்துரும் ஐயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். மக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்க மீட்டு என்னை கிருபையினால விலகினால முடிசூட்டி சமானமாக என் வயதை திரும்ப வாழ வயது போல ஆமென்.